சென்னை அசோக் நகர் மேற்கு ஜாபர்கான் பேட்டையில ஒரு வயதான மூதாட்டி தூங்குறதுக்காக கதை உள்பக்கமா சாத்திக்கிட்டு உள்ள போய் படுத்துவங்க வெளியே எழுந்து வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு 112க்கு தகவல் தெரிவிச்சு உதவி எங்களுடைய வீரர்கள் அங்க சுத்தி இருந்தவங்க சொல்றது எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு முதல் டோர் ஓபனர் வச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா இன்னொரு டோரும் லாக் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த டோரையும் டோர் ஓபனர் வச்சு தான் ஓபன் பண்ண முடியுன்றதால அந்த டோர் ஓபனர் வச்சு எங்களுடைய வீரர் ஓபன் பண்ணிட்டாங்க. ஐயோ, thank you so much sir. God bless you all. Thank you sir. Thank you sir. உயிரை காப்பாத்துறீங்க. பாருங்க அவங்களுடைய சந்தோஷத்தை. டோர் திறந்த உடனே உள்ள லேடிஸ் அனுப்பிச்சு விட்டு அவங்கள ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள போனாங்க எங்களுடைய வீரர்கள். அந்த ஒரு லேடிஸால அந்த அம்மாவை தூக்க முடியாதுன்னு எங்களுடைய வீரர்கள் தூக்கி பெட்ல போய் படுத்தவங்க பொழுது வெடிஞ்சதும் எழுந்து வந்து டோரை திறக்கலான்னு வந்திருக்காங்க. பாதி வழியிலே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. பெட்லயே வச்சுட்டு வந்ததால அவங்களால எடுத்து உதவி கோர முடியாத நிலைமையில ரொம்ப நேரமா இருந்திருக்காங்க. கத்தனாலும் வெளியில கேட்க முடியாத அளவுக்கு தாங்க இருந்திருக்கு. ஏன்னா 2 டோரும் லாக் பண்ணிட்டு வந்து படுத்திருக்காங்க. வெளியில இருந்தவங்க சந்தேகப்பட்டு வந்து 112க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சரி பெட்ல தூக்கின்னு வந்து படுக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி தண்ணி குடிக்கிறீங்களாமான்னு கேட்ட உடனே பெட்டோட மேல் பக்கத்துல இருக்குது எடுத்து கொடுங்கன்னு அந்த அம்மா கை காமிக்க தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு அந்த அம்மா படுத்துக்கிட்டே பெட்ல குடிக்க முடியாதுன்றதால அந்த அம்மாவை கை தாங்களா தூக்கி அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவங்க தண்ணீர் அருந்தி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்கள சமாதானப்படுத்தி விட்டுட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் விவரம் சேகரிச்சுக்கிட்டு எங்க வீரர்கள் நிலையம் வந்து வீரர்களோட இந்த மகத்தான செயலை நீங்க பாராட்டணும்னு நினைச்சா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்ட்டின்னு ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.